அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்றால் நாம் முடிந்த அளவு நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பை தருகிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அந்த நன்மைகளை செய்வதற்குரிய நிறைய வழிகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். அவ்வாறான வழிகளில் ஒன்றுதான் கடன் கொடுப்பதாகும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சிலரை செல்வந்தர்களாக ஆக்குகிறான், சிலரை ஏழையாக ஆக்குகிறான். இது அல்லாஹுடைய நீதியோடு தொடர்பான ஒரு விஷயமாகும். இந்த உலகத்தில் யாரும் அவருடைய முழு திறமையினால் செல்வந்தராகுவதும் இல்லை, அவருடைய கவனையினத்தினால் ஏழையாகுவதும் இல்லை. அல்லாஹ் தான் நாடியவர்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறான், அவன் நாடியவர்களை ஏழைகளாக ஆக்குகிறான். இந்த உலகத்தில் ஒரு சமநிலை பேணப்பட வேண்டும். எனவேதான் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மாமின் முஸ்லிமின் யுக்ரிது முஸ்லிமன் மர்ரத்தைனி இல்லா கான கஸதகதிஹா மர்ரா. ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு 2 தடவைகள் கடன் கொடுப்பானாக இருந்தால் ஒரு தடவை சதக்கா செய்த நன்மையை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதர முஸ்லிமுக்கு கடன் கொடுத்து உதவி செய்வது என்பது நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது. அதே நேரத்தில் கடன் கேட்டு செல்வது என்பது இஸ்லாம் வரவேற்கின்ற ஒரு செயல் கிடையாது. கடன் கேட்டு வரும்போது வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்வதும் இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒன்று கிடையாது. இப்ப கடன் வாங்குகிறவன் கடன் வாங்கும் போது அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். கடன் வாங்குகிறவர் கடன் கொடுக்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு தான் கடன் வாங்க வேண்டும். தூய்மையான எண்ணத்தோடு கடன் வாங்கினால் அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் உதவுவான். அதே நேரத்தில் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு கடன் வாங்குவது அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த கடன் வாங்கும் போது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாங்குகிறோம். ஆனால் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற நேரத்தில் கடன் கொடுத்தவர் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்குவது ஒரு சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அம்பர முஅசிரன் அவ் வதஅ அன்ஹு அபல்லஹு அல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. யார் ஒருவர் கடன் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாரோ அப்படியானவருக்கு அதை திருப்பி கொடுப்பதற்கான காலத்தை நீடித்து கொடுக்கிறாரோ அல்லது அந்த கடனை அந்த கடனை தள்ளுபடி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் தன்னுடைய நிழலில் நிழலளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மகத்தான சந்தர்ப்பம் இது. கடன் கொடுக்கிறோம், நம்மிடம் வசதி இருக்கிறது, கடன் வாங்கியவர் திருப்பி தர முடியாமல் கஷ்டப்படுகிறார் என்றால் அவருக்கு இன்னும் தாமதம் கொடுப்பது, சந்தர்ப்பம் வழங்குவது அல்லது கடனை தள்ளுபடி செய்வது. இப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா அர்ஷின் கீழ் நிழல் வழங்குகிறான் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் யஸ்ஸர அலா முஅசிரின் யஸ்ஸர அல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஒருவர் கடன் வாங்கிவிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவருக்கு இலகுபடுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் இலகுவை ஏற்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இதை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ரஜுலுன் யுதாயினுன் நாஸ். ஒரு மனிதன் மக்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் கடன் கலெக்ட் பண்ணக்கூடிய கடனை திருப்பி பெறக்கூடிய அவருடைய பொறுப்பாளரை பார்த்து சொல்கிறார்கள், இதா அதைத முஅசிரன் ஃபதஜாவஸ் அன்ஹு. நீ கடனை சேர்க்க செல்லும் போது யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், கடனை தர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களை விட்டுவிடு என்று அவர் சொல்லுகிறார். இவ்வாறு நடந்து கொண்டவர் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஃபதஜாவஸ் அன்ஹு,
அல்லாஹ் அவரை கண்டுகொள்ளாமல் விடுகிறான். அதாவது அவருடைய குற்றங்களை கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் அதை மறைத்து விட்டு விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை கஷ்டத்திலிருந்து யாரொருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ, கஷ்டப்படுகிற கடன் வாங்கிவிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவருடைய பிரச்சனையை தீர்க்கட்டும் அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி செய்யட்டும் என்று சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நன்மைகளை அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வழியாக கடன் கொடுப்பதும், கடன் வாங்கியவர்கள் திருப்பிக் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்வதும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயற்படுவோமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.